Hi friends, welcome to my YouTube channel. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா Kinemaster app யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ கிரியேட் பண்றது அத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த Kinemaster appல இருக்கிற பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் பத்திய டுட்டோரியல் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். அந்த வீடியோஸோட லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் பாருங்க. அப்பதான் இந்த வீடியோஸ் வந்து கிளியரா புரியும். இப்போ நான் Kinemaster app ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாம என்ன பண்ணணும்னா கிரியேட் வீடியோ கிளிக் பண்ணணும். இல்ல நிறைய ஆப்ஷன் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதாவது யூடியூப் வீடியோஸ் பண்றதுக்குள்ள ஆப்ஷனை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே மீடியா ப்ரௌசர் அதாவது நம்ம ஃபோனில் என்னெல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருக்கோ அந்த கலெக்ஷன் வந்து ஃபஸ்ட் வரும். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபோட்டோவை என்ன பண்ண போகிறேன்னா அந்த எடிட்டிங் ஸ்க்ரீனில் கொண்டு வர போகிறேன். இப்போ அந்த ஃபோட்டோ நான் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா அந்த ஃபோட்டோ வந்து இந்த எடிட்டிங் ஸ்க்ரீனில் வரும். இப்போ என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஃபோட்டோ வந்து இந்த எடிட்டிங் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃபோட்டோ கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி அந்த எடிட்டிங் ஸ்க்ரீனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை என்லார்ஜ் பண்ணிவிட்டு சைடில் ஒரு 2 பட்டன் இருக்குது. அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா அந்த ஃபோட்டோ வந்து இந்த எடிட்டிங் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம்னா ஸ்டேட்டஸ் வீடியோக்கு பேக்ரவுண்ட் ஃபோட்டோ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டெம்ப்ளேட் ஆட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணுறேன். ஓகே கொடுத்தோம்னா அந்த டெம்ப்ளேட் இதில் வரும். இந்த ஃபோட்டோவையும் டெம்ப்ளேட்டையும் வேணா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டெம்ப்ளேட்டை இந்த எடிட்டிங் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறோம். இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேக்ரவுண்ட் பிக்சரை இந்த டெம்ப்ளேட்க்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பேக்ரவுண்ட் பிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி இழுத்தா போதும். இழுத்து அந்த டெம்ப்ளேட்க்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகணும். $30 வரைக்கும் அந்த டெம்ப்ளேட் இருக்கிறதுனால அந்த பேக்ரவுண்ட் பிக்சர் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 30 செகண்ட்ஸ் வரை கொண்டு வர போகிறோம். இப்போ அந்த பேக்ரவுண்ட் பிக்சரும் அந்த டெம்ப்ளேட்டும் சேம் டியூரேஷனில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பேக்ரவுண்ட் பிக்சருக்கு மேலே அந்த டெம்ப்ளேட் தெரிகிற மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா அந்த பேக்ரவுண்ட் பிக்சருக்கு மேலே டெம்ப்ளேட் வர்ற மாதிரி இருக்கும். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அந்த எஃபெக்ட் வந்து இந்த வீடியோவில் தெரியுது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா லேயரை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை இதில் டைப் பண்ணலாம். நான் இதில் ஃபீல்ட் மியூசிக்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா அந்த டெக்ஸ்ட் இதில் வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்டை கொஞ்சம் வந்து ஸ்டைலிஷாக சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபாண்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் ஃபாண்ட் நல்லா இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா அந்த சேஞ்சஸ் இல்லை வரும். இதை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே கொண்டு வந்தோம்னா இப்போ இது கரெக்டாக இருக்குது. முடிச்சோடனே ஓகே கொடுக்கணும். இப்போ என்னன்னு பார்த்தோம்னா இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த எடிட்டிங் ஸ்க்ரீனில் தனியாக தெரியுது. இதை கிளியர் பண்ண என்ன பண்ணணும்னா அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இன்னும் அனிமேஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா அந்த வீடியோ தொடங்குற நேரம் இந்த டெக்ஸ்ட் வந்து வரும். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த டெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ தொடங்கினோடனே வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டெக்ஸ்ட்டை அந்த பேக்ரவுண்ட் பிக்சருக்கும் டெம்ப்ளேட்க்கும் ஏற்ற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி வைக்க போகிறோம். அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இழுத்தோம்னா
அந்த டெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெச் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ முடிஞ்ச பிறகும் அந்த டெக்ஸ்ட் வந்து தனியாக தெரியுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அவுட் அனிமேஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபேடு கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கணும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தோம்னா அந்த டெக்ஸ்ட் வந்து வீடியோ முடிகிற நேரம் மறைஞ்சு போயிடும். ஒருவேளை உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து தேவையில்லைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ என்னன்னு பார்த்தோம்னா அந்த டெக்ஸ்ட் வந்து இந்த பேக்ரவுண்டோட ரொம்ப வந்து கொஞ்சம் பிரைட்டாக தெரியுது. அது கொஞ்சம் என்ன பண்ணணும்னா அந்த ஒப்பேசிட்டியை குறைக்கணும். அதாவது அந்த பிரைட்டாக தெரியுது வந்து கொஞ்சம் வந்து அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி தெரியணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஒப்பேசிட்டின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் குறைச்சோம்னா அந்த பேக்ரவுண்ட் பிக்சருக்கும் டெம்ப்ளேட்டுக்கும் ஏற்ற மாதிரி அந்த டெக்ஸ்ட் வந்து மேட்ச் ஆகும். இப்போ என்னன்னு பார்த்தோம்னா அந்த டெம்ப்ளேட்டுக்கும் அந்த பேக்ரவுண்ட் பிக்சருக்கும் ஏற்ற மாதிரி அந்த டெக்ஸ்ட் வந்து இருக்குது. இப்போ நாம் இந்த டெக்ஸ்ட் வந்து அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி மூவ் ஆகுற மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓவரால் அனிமேஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்குவீசிங்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா இந்த டெக்ஸ்ட் வந்து அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி அது வந்து மூவ் ஆகிற ஃபீல் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆடியோ ஆட் பண்ண போகிறோம். ஆடியோவை கிளிக் பண்ணிவிட்டு மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம்னா நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மியூசிக் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிள் அதாவது ஆடை கிளிக் பண்ணோம்னா அந்த மியூசிக் வந்து இந்த வீடியோவில் ஆட் ஆகும். ஓகே கொடுத்தோம்னா அந்த மியூசிக் வந்து இந்த வீடியோவில் ஆட் ஆகிருக்கும். இப்போ என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஆடியோ வந்து 2 minutes அளவுக்கு இருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து 30 seconds வரைக்கும் தான் வச்சுருக்கோம். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஆடியோ வந்து கட் பண்ணணும். வீடியோ முடிகிற இடத்துக்கு போயிட்டு அந்த ஆடியோவை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரிம் டு ரைட் சைடு அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா இந்த சேஞ்சஸ் வந்து இதில் அப்ளை ஆகும். இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து நம்ம ஃபோனில் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதான் என்னென்னு பார்த்தோம்னா நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஸ்டேட்டஸ் வீடியோ. நான் இப்போ இதை வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பாய்.